இந்த மாதிரி எல்லா அரிசியும் வந்து தெளிவாக தெரிகிற அளவுக்கு வந்து கழுவிட்டு இட்லிக்கு எப்பவுமே வந்து ஊற போடுங்க. அப்போ தான் வந்து இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும். இட்லி மாவு அரைக்கிறதுல இது ஒன்று தான் சீக்ரெட்டு. நம்மளோட இட்லி மாவு வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஏரியாவில் இதுதான் ரீசனு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 மணி நேரம் ஊற போடுங்க. இதே வந்து நீங்கள் இட்லி மாவு அரைக்கணும் செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு இதில் அரைக்காமல் இட்லி மாவு மட்டும் அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து 2 மணி நேரம் ஊறணும், உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறணும். இதே தோசை மாவு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். ரொம்ப கை நிறையெல்லாம் அள்ளி போடக்கூடாது, கசப்பு வந்துடும். இவ்வளோதாங்க இட்லி தோசை மாவில் வந்து சீக்ரெட்டு. நீங்களும் வந்து அதாவது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஒரு ஃபேமிலி காலையில் சாப்பிட்றதுக்கு. வாரம் பூரா அரைச்சி வைக்காதீங்க. டெய்லியும் வந்து அரைச்சிக்க முடியும். அது ஊற போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மிக்சியில் போடுறதா தயவு செஞ்சு டெய்லி அரைச்சி சாப்பிடுங்க.